எங்க ஜாதிக்காரங்களை மேல கொண்டு வர போறேன் மேல கொண்டு வர போறேன்னு மேல போட்டு பேசுறீங்களே, உங்க ஜாதியில எத்தனை ஏழை பொண்ணுங்க இருக்காங்கன்னு தெரியுமா? வரதட்சணை கொடுக்க முடியாம வறுமையில வாடி தவிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியுமா? அவங்கள யாராவது ஒரு பொண்ணுக்கு உங்க செலவுல நீங்க கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்களா? இல்ல உங்க ஜாதி சங்கம் தான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்குமா? உங்க ஜாதியிலேயே பண வசதி இல்லாம படிக்க வசதி இல்லாம எத்தனை ஏழை மாணவர்கள் இருக்காங்கன்னு தெரியுமா? அதுல யாராவது ஒரு மாணவனை உங்க செலவுல நீங்க படிக்க வச்சிருப்பீங்களா? பட்டம் வாங்கி கொடுத்துருப்பீங்களா? இல்ல, போராட்டம் போராட்டம்னா அவங்க புத்திய மாத்தி ஜெயிலுக்கு அனுப்பியிருக்கீங்க. அவங்க குடும்பத்தை சீரழிச்சு நடு தெருல நிப்பாட்டிருக்கீங்க. என்னோட ஒவ்வொரு நரம்பும் என் உடம்புல ஓடுற ரத்தமும் என் ஜாதிக்காக தானே பரபரப்பா பத்திரிகைக்கு அறிக்கை கொடுக்குறீங்க. உங்க வீட்டு சமயக்காரன் உங்க ஜாதியா? உங்க வீட்டு கார் டிரைவர் உங்க ஜாதியா? மேனேஜர் உங்க ஜாதியா? உங்க மகனுக்கு கோடீஸ்வர வீட்டுல பொண்ணு எடுத்தீங்களே, அந்த பொண்ணு உங்க ஜாதியா? ஓட்டுக்காக ஜாதி வெறியை தூண்டி விடுறீங்க. அடுத்தவங்க உயிரை வாங்குறதுக்காக ஜாதி வெறியை தூண்டி விடுறீங்க. ஆனா இந்த ஜாதி மக்களை ஒசத்துறதுக்கு ஒண்ணுமே பண்றதில்ல. 20 வருஷத்துக்கு முன்னாடி 200 ரூபாய் சம்பளத்துல வேலைக்கு இருந்த நீங்க இன்னைக்கு அரசியல் மூலமா சம்பாதிச்சு 200 கோடி ரூபாய்க்கு சொத்து சேர்த்து வச்சிருக்கீங்க. ஆனா இவங்க என்ன சேர்த்து வச்சிருக்காங்க? இருக்கிறத எல்லாம் அடமானம் தான் வச்சிருக்காங்க. ஏமாத்துறதுக்குன்னே பிறந்தவன் அரசியல்வாதிங்க, ஏமாறுறதுக்குன்னே பிறந்தவங்க ஏழை ஜாதிங்கன்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க இல்ல?